திருத்தணி காய்கறி சந்தைக்கு காமராஜர் பெயர் வைக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்ததற்கு பாமக மாநில பொருளாளர் திலகபாமா நியூஸ்7 தமிழ் வாயிலாக நன்றி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பாமக மாநில பொருளாளர் திலகபாமா நியூஸ்7 தமிழுக்கு பேட்டியளித்துள்ளார். அப்போது பேசிய அவர், காமராஜர் பெயரை மாற்றிவிட்டு திமுக அரசு பல்வேறு இடங்களுக்கு கலைஞர் கருணாநிதி பெயரை வைத்து வருவதாகவும், காமராஜர் பெயரை இருட்டடிப்பு செய்யும் வேளையில் திமுக அரசு ஈடுபட்டு வருவதாகவும் சாடினார். இதனைத் தொடர்ந்து திருத்தணியில் காமராஜர் காய்கறி சந்தைக்கு கருணாநிதி நூற்றாண்டு காய்கறி சந்தை என பெயர் மாற்றம் செய்ய இருந்ததாகவும், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் அழுத்தத்தின் காரணமாக திருத்தணி காய்கறி சந்தைக்கு காமராஜர் பெயர் வைக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளதாகவும் கூறினார். இதனைத் தொடர்ந்து தமிழக அரசின் அறிவிப்புக்கு அனைத்து தமிழர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். காமராஜர் பெயரில் உள்ள அத்தனை வளாகங்கள், வளைவுகள், இது எல்லாத்தையும் பேர்களை அழித்துட்டு கருணாநிதி நூற்றாண்டு வளைவு அப்படி பேரை மாத்திர வழக்கத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து கல்விக்கண் திறந்த காமராஜரின் பெயரை இருட்டடிப்பு செய்யும் விதத்தில் இந்திய அரசாங்கம் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் திருத்தணியில் காய்கறி சந்தைக்கு, ஏற்கனவே அது காமராஜர் பெயரில் உள்ள காய்கறி சந்தையை இவர்கள் கருணாநிதி நூற்றாண்டு காய்கறி சந்தையின் பெயர் வைக்க இருந்தாங்க. இன்னைக்கு திருத்தணி நாடார் சங்கம், தமிழ்நாடு நாடார் சங்கம் இவர்கள்லாம் இணைந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்தித்து அதற்கான பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் வைக்க வேண்டும், தாங்கள் தலைமையேற்க வேண்டும் என்று கேட்டதன் அடிப்படையில் ஆர்ப்பாட்டத்துக்கான அனுமதி கோரப்பட்ட நிலையில் இன்றைக்கு அவசரமாக தமிழக அரசு இல்லை, அவர் காமராஜர் பெயரே வைக்கப்படும் என்பதை அறிவித்திருக்கிறது.